ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யூடியூப் ஷாப்பிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அஃபிலியேட் ப்ரோக்ராம்ங்கிறது இப்போ உள்ள நிறைய கிரியேட்டர்ஸ் மானிட்டேஷன் எனேபிளான எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது பேசிக்காக நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். பட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி இந்த ஒரு வீடியோ நான் அது குறித்து ஒரு சில விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, இது அஃபிஷியல் யூடியூப் கிரியேட்டர் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்த விஷயம். அவங்களும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூடியூப்லன்னு எடுத்துக்கிட்டா ஃப்ளிப்கார்டு, அடுத்து மிந்த்ரா, ஷாப்பிஃபை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில தளங்களோட பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா நமக்கு யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா அந்த டாலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். ஸோ ஒன்ஸ் அப்ரூவ் ஆன டாலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நார்மல் நம்ம ஏர்னிங்ஸோட சேர்ந்துடும். ஸோ அது பேங்க் ட்ரான்ஸ்ஃபருக்கு ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ பர்டிகுலராக நமக்கு மற்ற தளங்களில் நடக்கக்கூடிய அதே விஷயங்கள் தான் யூடியூப்லேயும் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு வியூவர் நம்ம டேக் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், கிளிக் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்டை தான் பை பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அப்போ எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் அவங்க பை பண்ணாமல் இருந்துட்டு அதே ப்ராடக்ட்டை பை பண்ணுறாங்கனாலும் சரி, அப்படி இல்லாமல் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்ஸை கிளிக் பண்ணி, அதாவது அந்த டேக் ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஒன்று பை பண்ணாலும் சரி, குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அதே தளத்தில் வேறு ஏதாவது ஒன்றோ இல்லைனா அதே ப்ராடக்ட்டையோ கிளிக் பண்ணி பை பண்ணாலும் உங்களுக்கு கமிஷன் அப்படிங்கிறது, அந்த கன்வர்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். பட் இது ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா மாறுபடும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால், இப்போ உங்களோட வீடியோ பார்த்து கிளிக் பண்ணி போயிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு இன்னொருத்தங்க வீடியோ கிளிக் பண்ணாங்க, இல்லைனா அதுக்கு அடுத்தே உடனே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தங்க இதை கிளிக் பண்ணி போகிறாங்கன்னா, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் உடையறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ உங்களுடைய கமிஷன் அதில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டைம் இருக்கும். அந்த வியூவர்ஸ் வேறு எதையும் கிளிக் பண்ணல, வேறு எந்த கிரியேட்டருடைய அஃபிஷியல் என்ன சொல்கிறேன் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அந்த டேக் ப்ராடக்ட்ஸையும் கிளிக் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில், உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், அதாவது டிஃப்ரெண்ட் கன்வர்ஷன் விண்டோஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து அப் டு 30 days ஆஃப்டர் வியூவர் கிளிக்ஸ் ஆன் யுவர் டேக்ட் ப்ராடக்ட் as long as that viewer didn't click on someone else affiliate link or ப்ராடக்ட் டேக்கிங் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நான் சொல்ல நினச்சது. ஸோ ஒரு குறிப்பிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தளத்தில் இப்போ ஒரு 30 நாள்னு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது பார்த்தீங்கன்னா நாட்கள் கணக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த அஃபிலியேட் லிங்க்ஸ் எக்ஸ்பயர் ஆகுறதுங்கிறது. பட் பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தங்களுடைய லிங்கை கிளிக் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தான் அந்த கமிஷன் போக சான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட கமிஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நமக்கு ஏர்னிங்ஸில் ஆட் ஆகாது. யூடியூப்பில் ஒன்ஸ் அது ரிவ்யூவில் இருக்கும், அதுக்கடுத்து அப்ரூவ் ஆகணும். அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் ஏர்னிங்ஸில் அது போகிறதுக்கு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். யூடியூப்பில் நான் சொல்ல வர்றது, ஏன்னா மற்ற தளங்களில் பார்த்தீங்கன்னா அதுலேயே அப்டேட் ஆயிரும் உடனே. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதுலேயே கூட நிறைய டைம் பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன்ஸ் போடுறது, ரிட்டர்ன்ஸ் போட்டு குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பை பண்ணுற மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க. அது போக பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணுவாங்க. ஆர்டர் அப்டேட் பண்ணி ஆர்டர்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு கேன்சல் பண்ணுறதோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது அதுலேருந்து மைனஸ் ஆகிற மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதும் சகஜமான ஒன்று தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் என்ன சொல்கிறது, நம்ம ஷுவராக ஏர்னிங்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எப்போ சொல்லலாம்னா, நமக்கு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் நடக்க போகிற அந்த சூழ்நிலையில் அடங்கி இருக்கும் இல்லையா. ஸோ அதில் வேணால் சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு எண்ட் ஆஃப் த மந்த் வரும் இல்லையா. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்து நம்ம ஃபைனலைஸ் பண்ணலாம். நமக்கு ஏர்னிங்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்துருச்சு. இதில் நமக்கு குறிப்பிட்டு ஷாப்பிங்லேருந்து வந்திருக்கு, இவ்வளோ ஷாப்பிங் அந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம் மூலிமா வந்திருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மற்றபடி இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டேஸ் எடுத்துக்கலாம். பட் எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் ஒரு 30 நாள்னு வச்சுக்கிட்டா, ஒரு தளத்தில் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு வியூவர்ஸ் அப்படியே விட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அதே ப்ராடக்ட்டோ இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்ட் பை பண்ணாலும் அதற்கான கமிஷன், அதற்கான கன்வர்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிரியேட்டர்ஸ்க்கு ஒதுக்கப்படுது. ஸோ இது யூடியூப் தரப்பில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்குது. அஸ் அ கண்டென்ட் கிரியேட்டராக பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட்டை ஈஸியாக டேக் பண்ணி விடுறதுங்கிறது. பட் கட்டாயம் புரிஞ்சிக்க வேண்டியது, யூடியூப் கிரியேட்டர்ஸ் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, இர்ரெலவெண்ட்டாக சம்மந்தமே இல்லாமல் இல்லைனா வீடியோவில் ஏதோ ஒரு சின்ன கிளிப்பு இல்லைனா ஒரு சின்ன ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு ப்ராடக்ட் வருதுங்கிறதுனால அதை டேக் பண்ணாதீங்க. நிறைய டைம் அது இர்ரெலவெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு யூடியூப் தரப்பிலே ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணி விடுறமான விஷயங்கள் பண்ணலாம். ஸோ அப்படி கண்டினியூஸாக நிறைய டைம் நீங்கள் இர்ரெலவெண்ட்டாகவே பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால்
உங்களுக்கு அந்த ஃபியூச்சரை வந்து ரிமூவ் பண்ணுறதோ நிறைய ஒரு சில இஷ்யூஸ் அந்த மானிட்டரைசேஷன் ரிலேட்டடாக இஷ்யூ கூட நீங்கள் சந்திக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அது ரொம்ப ரேராக நடக்கக்கூடியது தான். பட் இருந்தாலும் மிஸ்டேக்ஸ் அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதாவது சம்மந்தமே இல்லாமல் நான் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட எந்த ப்ராடக்ட்னாலும் டேக் பண்ணுற மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க. வீடியோக்கு ஓரளவுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற மாதிரி வீடியோக்கு ஒத்து போகக்கூடிய உங்களுடைய வீடியோவில் ஃபீச்சர் பண்ணக்கூடிய இல்லைனா வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் அதை பற்றி பேசக்கூடிய விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் இருக்கணும். இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இந்த டிஷர்ட்ஸ் குறித்து நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த டிஷர்ட் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டிஷர்ட் கூட நான் வந்து ஷேர் பண்ணலாம். ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் அங்கங்கே மாறுறது பிரச்சனை இல்லை. பட் வியூவர்ஸ் கிட்ட அதை புரிய வைக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நான் இந்த மாதிரி பிங்க் கலர் டிஷர்ட் வந்து காலர்லெஸ் டிஷர்ட்டை நான் ஷேர் பண்ணுறனாலும் அதை நான் இப்போ சொல்லிடுறேன். அது வந்து அதே ப்ராடக்ட் இதே ப்ராடக்ட்லாம் இருக்காது. இது நான் லோக்கலில் வாங்கினது. பட் நான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லும்போது வியூவர்ஸ் வந்து தெரிஞ்சுப்பாங்க. அது வியூவர்ஸையும் பாதிக்காத மாதிரி இருக்கும். யூடியூப் தரப்பே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இந்த க்ரீன் ஸ்க்ரீனிங்கும் நான் வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரிங்களா இந்த வீடியோவில். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபீச்சர் பண்ணுறோம். ஏதோ ஒரு விதத்தில் ப்ரெசென்ட் ஆகுது அந்த ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொன்னால் தான், அதாவது அந்த ப்ராடக்ட்ஸ் ஃபீச்சர் ஆகுது அப்படின்னு சொன்னால் தான் நம்ம வந்து ஆட் பண்ண முடியும். அதில் இருந்து செட் ஆஃப் கமிஷன்ஸ் வந்து நம்ம இஷ்யூ இல்லாமல் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மற்றபடி அந்த கன்வர்ஷன் அப்படிங்கிறது அந்த கமிஷன் அப்படிங்கிறது குறிப்பிட்ட ரேட்ஸ் வந்து மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸாக வேணால் நமக்கு வந்து சொல்லலாம் இந்த மாதிரி இவ்வளோ கமிஷன் வந்து ஆட் ஆகும் இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஆட் ஆகும்னு சொல்லிட்டு. பட் ஷுவராக வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. ஏன்னா வந்து பார்த்தா வியூவர்ஸ் வந்து பார்க்குறவங்க அடுத்த நிமிஷமே வேறு கிரியேட்டருடைய லிங்க்ஸையும் கிளிக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது போக நம்மளுடைய லிங்க்ஸை கிளிக் பண்ணாலும் கூட அதுக்கடுத்து பை பண்ணுவாங்களா அப்படிங்கிறது. ஏன்னா சும்மா கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துருப்பாங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு 30 நாள் தாண்டியே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த சைட்டில் வந்து 30 நாள் தான் டைம் வச்சுருக்காங்க. அந்த 30 நாளை தாண்டி போகுது அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒன்று பை பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்டு வேறு ஏதாவது பை பண்ணாலும் கூட நமக்கு வந்து ஆட் ஆகாத மாதிரியான சூழ்நிலை கிரியேட் ஆகும். ஸோ இவ்வளோ தான் விஷயம். இதில் பர்டிகுலராக யூடியூப் ஷாப்பிங்கில் இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம் வந்து ஷார்ட்ஸில் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ கட்டாயம் ஷார்ட்ஸ் நல்ல ரீச் ஆகுது அப்படின்னு நினைக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் இரலவெண்ட்டாக சம்மந்தமே இல்லாத ஷேர் பண்ணுறதை மட்டும் விட்டுருங்க. ரெலவெண்ட்டாக இருக்கிற மாதிரி விஷயங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் நினைக்கக்கூடிய இல்லை நினைக்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட அதிகமாகவே யூடியூப் ஷாப்பிங் ஆப்ஷனில் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுலேயும் நீங்கள் குறிப்பிட்டு ஒரு ரெலவெண்ட்டான ப்ராடக்ட்டை சஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த வீடியோவே இருக்குதுன்னு சொன்னால் சொல்லவே தேவையில்லை. கட்டாயம் ரெவென்யூ ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் அதை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை இன்டென்ட்டோட பண்ணணுங்கிறது இல்லை, உங்களுடைய கண்டென்ட்டுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் அந்த கேட்டகரியில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கட்டாயம் பண்ணலாம். இல்லைனா உங்களுடைய கேட்டகரியில் பண்ணக்கூடிய விஷயங்களையே நீங்கள் அந்த விஷயங்களையும் அந்த ஃபீச்சர் அந்த ப்ராடக்ட்ஸையும் ஃபீச்சர் பண்ணுறீங்க ப்ரெசென்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் கட்டாயம் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்குங்கிறது மட்டும் சொல்லணும்னு நினச்சேன். இந்த கன்வர்ஷன் வீடியோஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே ஃபைனலாக எனக்கும் ஒரு ரிலீஃபாக இருந்துச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்ததுனால நம்ம யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணும்போது பர்டிகுலராக ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். குறிப்பிட்ட அதே ப்ராடக்ட்டை தான் பை பண்ணணுங்கிற மாதிரி மேக்ஸிமம் எந்த தளத்துலையும் போட மாட்டாங்க. அந்த மாதிரி தான் யூடியூப் தரப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தளங்கள்ல அந்த மாதிரி தான் இருக்குங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் அழகாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை உங்ககிட்டையும் தெரிவிக்கணும்னு நினச்சேன். ஸோ ஏர்ன் பண்ணுங்கள் கண்டினியூஸாக, நல்ல ஃபீச்சர் தான், ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். அவங்களுடைய கைட்லைன்ஸ் படி கரெக்டான ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி. ஸோ தட்ஸ் இட் மக்களே. இதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணால் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக வந்து கிடைக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி வரக்கான நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இருந்துங்கள் நம்ம சேனலில். நன்றி, பாய்.